ஹாய் ஹலோ வணக்கம். மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விஜய் வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு காவேரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. காவேரி மயங்கி விழுந்ததுமே விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக காவேரி என்ன ஆச்சு காவேரி அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டமாக எழுப்பி பார்க்குறாரு. ஆனால் காவேரி எழுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுமே பாப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெளியவே நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தா இருந்துட்டு என்னடா சொல்கிற, குழந்தை அப்படின்றலாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் காவேரிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பயந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்ததில்ல நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தேகம் வந்துடுது, பயப்படுறாரு ரொம்ப. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வராங்க. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காவேரி வந்து நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு பிபி வந்து லோவாக இருக்குது, சாப்பிடாம இருந்திருக்காங்க போல் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு ரொம்பவே கோவமாக இந்த டைமில் நல்லா சாப்பிடாம என்ன தான் பண்ணுறாளன்னு தெரியலேவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம தாத்தா இருந்துட்டு உனக்காக தாண்டா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியை பார்க்க போயிடுறாரு விஜய். காவேரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து நம்ம சாரதா வந்து காவேரி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சாரதாவுக்கு தூக்கம் வந்துடுதுன்னு போய் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு எங்க கண்டிப்பாக விஜய் பார்க்க தான் போயிருப்பா, கண்டிப்பாக வந்துருவா, வாங்க போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் போய் தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரி கிட்ட பேச போறாரு. காவேரியும் கண்ணு முழிச்சிடுறாங்க. காவேரி உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கேட்கவும், நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜய் வந்துட்டு காவேரி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதுக்காக பயப்படுறீங்க, நம்ம பாப்பாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரி என்கிட்ட எதுக்காக இதெல்லாம் மறைச்சா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை தாத்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இந்த சந்தோஷத்தை நம்ம சாரதா கிட்ட சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.